சொத்தை நான் ஏன்டா அப்படி ஏலம் போட போறேன்? கண்ணு முழிச்சு இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துலதான் அவளுக்கு இஷ்டத்துக்கு ஆட்டை குடுக்க சொன்னேன், மாட்டை குடுக்க சொன்னேன், கோட்டையை கட்டித்தர சொன்னேன்னு கதை சொல்றாளுகடா. நான் கூட இவளுக்கு என் மேல உள்ள பாசத்துலதான் அழுகுறாளுன்னு பார்த்தா என் சொத்தை பங்கு போடுறதுக்குள்ள அழுகுறாளுக. அடிச்சிருக்கீங்க இவளுகளை போய் நான் நம்பி கூடவே வச்சிருந்திருக்கேன். அடிச்சீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டு வாசப்படியில காலடி எடுத்து வச்சிருக்க? உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? எங்க அண்ணன் தான் உங்க குடும்பத்துல இருந்து யாருமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. அதையும் மீறி நீ நடு வீட்டுக்குள்ள வந்து நின்னா என்னையா அர்த்தம்? அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா நீ இங்க வந்த? அங்க நின்னு என்ன மதனி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கேளுங்க மதனி. செல்லப்பாண்டி இங்க பாருங்க செல்லப்பாண்டி, அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுல. நீங்க ஊர் முழுக்க லஞ்சம் பணம் வாங்கி எங்க மாமா பேரை கெடுத்தது போதும். இதுக்கு மேலே உங்க கூட நாங்க எந்த உறவும் வச்சுக்க விரும்பல. ஒழுங்கு மரியாதையா புறப்படுற வழியை பாருங்க. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இடத்த காலி பண்ணுங்க. அம்பிட்டுதான் சொல்லுவேன். என்ன மாப்பிள இங்க நின்னுக்கிட்டு எதையாவது சொல்லி இங்க இருக்கிற எல்லாரையும் கோபப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நொந்து போயிருக்காங்க. வெந்த புண்ணுல வேலை பாச்சாம முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுல என்ன தப்பு இருக்கு? வாடிமா வா. என்ன நீ இன்னும் பேசலையேன்னு பார்த்தேன். அவங்க வீட்டுக்குள்ள வரதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குற? ஏன் உங்க அப்பா என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியாதா? இல்ல அந்த தப்புல நீயும் தொட போயிருந்தியா? இங்க பாருங்க, அவங்க தப்பு செஞ்சவங்க தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க இப்போ அம்மாச்சிக்கு மரியாதை செலுத்தணும்னு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களை இப்படி தடுக்கிறது எந்த வகையில நியாயம்? வார்த்தைக்கு வார்த்தை தப்பு செஞ்சாரு, இந்த வீட்டை அவமானப்படுத்தினாருன்னு சொல்றீங்களே. ஏன் இங்க நிக்கிற யாரும் இந்த வீட்டை அவமானப்படுத்துற மாதிரியோ இல்ல மாமா பேரு கலங்கப்படுற மாதிரியோ எந்த தப்பு செஞ்சது இல்லையா என்ன? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல தப்பு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களே இங்க ஒண்ணு கூட நிக்கலையா? அப்படி இருக்கும்போது ஏன் வீட்டாளுங்களை மட்டும் எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கோர்ட் இன்னும் எனக்கு விவாகரத்து கொடுக்கல. அதனால இந்த நிமிஷம் வரைக்கும்